இங்கே ஃபுல்லாக மாங்காய் இருக்குது. மாங்காய் தொப்பு தான் கூப்பிட்டுருக்காரு நம்மளை. பாருங்க அங்கே இருங்க, ஃபுல்லாக மாங்காய் இருக்குது. எவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்க, ஃபுல்லாக மாங்காய். இங்கே பாருங்க ஃபுல்லாக மாங்காய் பழுத்துருக்குது. மாங்காய் கொஞ்சம் லைட்டாக காய்க்கிற மாதிரி தருது. லைட்டா பழுத்துருக்குது, கொஞ்சம் பழுத்துருக்குது, ரொம்ப இல்லை. யாரோ வந்தாங்க பாரு அங்கேருந்து. ஃபுல்லாக மாங்காய் தான் பாருங்க, ஃபுல்லாக மாங்காய், ஃபுல்லாக மாங்காய் தான். இது மாங்காய் துப்பு நம்ம இருக்கிறோம். மாங்காய் தொப்பு தான். மாங்காய் அறுத்துன்னு போதும், ஆனால் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். வேற எங்கே சுற்றுறதா இருக்குது. அறுக்கணும் ஒரு மூட்டை அறுத்துடலாம். இங்கேயே எல்லா மரத்துல இல்லை மாங்காய், ஒரு 2 மரத்துல என்ன இருக்குது மாங்காய். இதெல்லாம் 1 2 இருக்குது மாங்காங்க. அதெல்லாம் பாருங்க மாங்காவே இல்லை, இங்கெல்லாம் மாங்காவே இல்லை. இப்போ நம்ம மாங்காய் இருக்கிறோம் பாருங்க. மாங்காய்லாம் ரொம்ப மேலே இருக்குது. செடியை பிடிச்சி தான் இருக்கணும். மாங்காய் செடியை பிடிச்சா இருக்கு, மாங்காய் மேலே இருக்குது. எங்கேருந்து இருக்குன்னு தெரில. மாங்காய் மரத்தில் ஏறிட்டேன்னு பார்த்துங்கிறேன். இப்போ ஏறினா கீழே விழுந்துற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஏறலாம் இப்போ மாங்காய் மரத்தில். இடம் இல்லை, ஷூ வேறு போட்டுருக்குறோம். மாங்காய் மரத்தில் ஏறுறோம். மரம் இந்த வஞ்சிரு போகுது. இந்த மாங்காய் நம்ம கேட்டா இருக்கல, திருடின்னு போயின்கிற மாதிரி இருக்குது. நம்ம யாருன்னா வந்தாங்க பழுக்கிறாங்க. இன்னைக்கு ரஜினி அடி தான், முத்து பிச்சர் ரஜினியை கட்டிப்பாடு அடிக்கிற மாதிரி அடிக்குவாங்க. இருந்தாலும் அறுத்துனுக்குறோம் மாங்காய். ஏன்னா அறுக்கூடாது, வேற யாரதோ தோப்பு. இது யாரதோ தோப்புல நம்ம அறுத்துனுக்குறோம் மாங்காய். போதுமா பாருங்க மாங்காய் ஏதோ தோப்புல. மாங்காய் ரொம்ப சின்னதாகுது அந்த நம்ம மரத்துல. இந்த மரத்துல பெரிய மாங்காய், ஆனால் மரத்தில் மாங்காய் கம்மியாகுது. இப்போ இந்த மாங்காய்லாம் நம்ம வண்டி டிக்கியில் போட்டுன்னு போகலாம். நம்ம அறுத்த வச்ச மாங்காய்லாம் பாருங்க இப்போ எடுத்துக்கிறீங்க. நம்ம அறுத்த மாங்காய் இதெல்லாம் மேலேருந்து இதெல்லாம் நம்ம அறுத்த மாங்காய். நம்ம வண்டி டிக்கில் போடுறோம் இப்போ நம்ம மாங்காய்லாம். பாருங்க இதெல்லாம் நம்ம அறுத்த மாங்காய் போட்டுன்னு வருது. அது எடுத்து பண்ண இந்த மாங்காய்லாம் நம்ம வண்டியில் வச்சுருக்கிறோம். இப்போ மாங்காயில் எடுத்து ஹெல்மெட் வைக்க முடியாது. இப்போ எல்லாம் ஹெல்மெட்டு நிறைய தான் வைக்கணும். யாருன்னா வந்துட்டாங்கன்னாக்கா சும்மா திட்டுவாங்க. மாங்காயில் உடனே வந்து ஜிகா இது பாருங்க, ஒரு டிக்கியில் ரொம்பிச்சு மாங்காய். இப்போ போதும் போயிடலாம். நான் போதும்ண்ணா ரொம்பிடும். பலாப்பழ மரங்குதான். அங்கே ஒரு பலாப்பழ மரத்தில் போயிட்டு ஒரு பலாப்பழம் அறுத்து எங்கே டிக்கியில் வைக்கிறதுக்கா இடம் இல்லை. ஏற்கனவே டிக்கியே ரொம்பிச்சு. இன்னைக்கு நம்ம நந்தில்ஸ் போகிற மாதிரி தெரில. வாபஸ் இப்படியே வீட்டுக்கு போகிறோம். ஹெல்மெட்டை வச்சிட்டார் வேற. சாணி வேறு ஆயிடுச்சு ஹெல்மெட்டில். பொறுத்தானா அவ்வளோதானா. இப்போ நம்ம மாங்காய் அறுத்தாச்சு பாருங்க. தோப்புலேருந்து நம்ம போயின்னுக்கிறோம் வண்டி ஏற்றுன்னு. வழி வேறு இல்லைங்க. தோப்புலேருந்து வண்டியெல்லாம் ஃபுல் கிராச் ஆகிற மாதிரி இருக்குது. அதான் பிஸ்கை பண்ணி நம்ம இன்றைக்கி இறங்கி போகிறோம். மாடு வந்துருக்குது, கொத்திரி கத்திர போகுது. நம்மளை அறுத்தாச்சு மாங்காயெல்லாம். நிறையா இடத்துல கம்மியாக தான் அர்த்தம். இப்போ பிக்சரோட ஒர்க்கையில் அறுத்தாச்சு. நம்ம அண்ணன் முன்னாடி ஒன்று போயிட்டாரு, நாங்கள் பின்னாடி போய்க்கிறோம். இங்கே நிற்க வச்சுக்கார் சைடில். இங்கே பலாப்பழம் மரம் ஏதோ ஒன்று இருக்குதுனாரு. இந்த பலாப்பழம் இருக்கத்தான் நம்ம பயன்படுத்தி. இப்போ இது ஃபுல்லாக அவங்கள்ட்ட வில்லேஜ். இங்கெல்லாம் ஃபுல் தண்ணிக்குது பாருங்க. இங்கே வந்துக்கிறோம், இங்கே வந்துக்கிறோம் சைடில். இப்போ எங்கே வந்துக்கிறோன்னு பாருங்க. நம்ம ஃபுல்லாக தண்ணி பாருங்க. அங்கேருந்து தெரிய மலை வந்து நந்தில்ஸ். அது ஃபுல்லாக நந்தில்ஸு. இங்கேருந்து நம்ம அண்ணா வில்லேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சு பாருங்க. அங்கே எல்லாம் ஃபுல் அதெல்லாம் வந்து நந்தில்ஸ் தான். நம்ம இன்னும் போகணும், தூரம் இருக்குது.
நந்தில்ஸ் இன்னும் அப்படி நந்தில்ஸ் அந்த சைடில் போனாக்கா வந்து இந்த மலை பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வரும் ஈஷா தெரியும், ஈஷா டெம்பிள். அப்படிக்கா சிக்பலாப்பூர். இது வந்து தொட்பலாப்பூர் உள்ள வந்துருது. நம்ம அந்த சைடில் வந்து சிக்பலாப்பூர் வரும். இங்கெல்லாம் பாருங்க ஃபுல்லாக இது வந்து ஒரு ஏரி, சின்ன ஏரி, தண்ணி ரொம்பிட்டு இருக்குது நிறையா. வில்லேஜ் இது உள்ள ஒரு காட்டுக்குள்ள வந்துட்டுக்கிறோம். நம்ம காடுல வந்து நம்ம எல்லாம் அறுத்துனுக்குறோம். ஏன்னா இங்கே ஜனம் கம்மி. ஏன்னா வில்லேஜுங்களில் வந்து நிறைய பேர் இருக்கிறது இல்லை, இங்கே ரொம்ப கம்மி. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தா நம்ம பலாப்பழம் இருக்கிறதுக்கு வந்துட்டுக்கிறோம். இங்கே பாருங்க பலாப்பழம் மரம் பாருங்க, பலாப்பழம் மேலே இருக்குது. நம்ம தலை மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு பலாப்பழம். இப்போ இந்த பலாப்பழத்தை நம்ம அறுக்க போகிறோம். ஏரி மேலே இருக்குது பாருங்க பலாப்பழம் தான் நம்ம அறுக்கிறது. இப்போ ஏறி அறுக்கலாம் பலாப்பழம். வாங்க போகலாம் மேலே. நம்ம மேலே ஏறுறோம். ஷூ போட்டுங்கிறோம், செய்கிறது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரை பண்ணலாம். ஷூ கழட்டிட்டு ஏறிடலாமா பேசாமல் பார்த்துனுங்கிறேன். ஏன்னா இந்த ஷூவில் ஏற முடியாது. கத்தி இல்லையா பாஸ்? திருப்பணுமா? இந்த பலாப்பழம் மரத்தில் ஏறுறோம். யாருன்னா வந்தால் இன்றைக்கி நம்ம மாட்டினோம். ஜோலி முடிஞ்சிச்சு இன்றைக்கி நம்மளது. மேலே ஏறி மாட்டினாக்கா எழுத்துக்கு வழி வேறு இல்லை. மரத்து அண்ணா ஒரு மாங்காய் சாப்பிட்டுங்கிறாரு. நம்ம மேலே ஏறதுக்கு வழியெல்லாம் தேடினுக்கிறோம். எப்படி ஏறுறதுன்னு ஒரு 2 கல்லாவது போட்டு ஏறிடலாம்னு பார்த்துனுக்கிறேன். காலில் எல்லாம் ஒட்டுது, ரொம்ப ஜருங்குது பஸ். இது 2 கல்லாம் போட்டு ஏறணும். பிடிக்கிறதுக்கு வழி இல்லை. தூக்கலாம் கொஞ்சம். கொஞ்சம் தூக்கம் அறுத்துறேன். தூக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி அறியுங்கிறோன்னு. கீழே உயிர்ந்துறாரு. இது நல்ல ஆமா கீழே ஒழிது ஏதோ வந்துச்சு. கை கால வச்சுட்டோம். மேலே ஏட்ட பழம் மருத்துவ ஏன்னா ஏறத்துக்கு கால ரொம்ப இதாயிட்டு இருக்குது. மேலே ஏறிட்ட இப்போ இந்த பலாப்பழத்தை அறுக்க போறோம். எதுவும் நல்லா இருக்குதுன்னு தெரியல. இவர் கவர்மெண்ட்னு சொல்றாங்க. எதா இருக்கலாமா? இதா இதுதான் இதா அதா அங்க போக முடியாது. இதுவே ஊசலாடி இருக்குது. ஏறது இருக்குது. கத்தியாக்குது. நம்ம கிட்ட கட் பண்ண கூட முடியாது பஸ். இது எப்படி திருப்புறது? இடம் கூட இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இது திருப்பி இல்லைன்னு சொல்லுங்கிறாங்க. பார்க்கலாம் கட்டாதான்னு. ஏன்னா இது ஒன்று கட்டானா இதுவும் வந்துடும் பஸ். சின்னதான் பாருங்க. ஒன்று அறுத்துட்டோம். போட்டாக்கில குத்தும் பாஸ் கை பாருங்க. ஒன்று போட்டாச்சு. ஒரு பலாப்பழம் இன்னும் அறுக்குறோம் நம்ம இப்போ. இந்த 2வது அர்த்தங்கிறது. இது வந்தது இப்போ. இது 2வது. ஷர்ட்டெல்லாம் போயிடுச்சு. பால் தண்ணி ஊற்றி ஷர்ட்டு மேலே எங்கே இருக்கும்? ஷர்ட்டு போயிடுச்சு. அடுத்து மேலே அவ்வளோதான். 2 போதும். 2க்கு மேலே வேணாம். யாருன்னா பார்த்தா பொழுக்க போகிறாங்க வில்லேஜில். எப்படி இறங்க போகிறோன்னு தெரில. சப்போர்ட் கூட இல்லாத போயிட்டு மாங்காய் அறுத்துக்குன்னு பலாப்பழத்தை. வழி இல்லை, இறங்கிறதுக்கு வழி கம்மி. ஏறுமாதி அப்படியே ஏறணும் போச்சு. இறங்கியாச்சு. புதா பலாப்பழம் ஒன்று நம்ம அண்ணா எடுத்துன்னு போயிட்டாரு. இன்னும் நம்ம எடுத்துன்னு போகிறோம். ஷூவை கையில் பிடிச்சின்னுக்குறோம். வாங்க போகலாம். அப்படியா பலாப்பழம் வண்டியில் வச்சுன்னு போகிறது தான். எத்தனை எவ்வளோ தூரம் சுத்த முடியும்னு தெரில. இந்த பலாப்பழத்தை நம்ம ஒன்று வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம். 3 அறுத்து நல்லா இருந்துச்சு பாஸ். உனக்கொன்று எனக்கொன்று அவருக்கு ஒன்று. அவருக்கு வேணாவா? அவருக்கு வேணான்னு சொல்லிட்டாரு நம்ம அண்ணா. இன்னும் நாங்கள் மிச்சம் 2 பேர் தான். 2 பேர் ஒரு பலாப்பழம் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன் இப்போ. அதனால யாரும் பார்க்கல, அது ஒன்றும் பரவாயில்ல. பார்த்துனாங்களா பேஜன் புளிஞ்சு போட்டுக்குவாங்க இங்கே வில்லேஜ்லேயே.
கையெல்லாம் பாருங்க, கையெல்லாம் போயிடுச்சு, கையெல்லாம் ஃபுல் பாருங்க, கையெல்லாம் ஃபுல் இதாயிடுச்சு. ஷூ போட்டுன்னு கிளம்பலாம். இப்போ காலெல்லாம் பாருங்க என்ன ஆயிடுச்சு. நம்மகிட்ட மேலே ஏறினாக்கா அதான் ஷூ ஒன்று போடலாம், ஷூ ஒன்று போட்டுன்னு போகிறதான். அடுத்து எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு ஷூ எல்லாம் போட்டுன்னு இங்கே தண்ணிக்குது பாருங்க, தண்ணி வேறு. ஆமாம் தண்ணிக்குது, தண்ணி கட்ட போகலாம். அங்கே தண்ணி கட்ட நம்ம போயிடும். கையெல்லாம் கழுவிக்கின்னு ஷூ போட்டுன்னு போகிறோம். சொன்னேன் பலாப்பழம் வந்து பலாப்பழம் மாங்காய்லாம் நம்ம வந்து அறுத்துந்து திருடின்னு போயின்னுக்குறது. யாரும் கேட்காத, யாருன்னா பிடிச்சா பேஜன்னு பழுக்குவாங்க இங்கெல்லாம் வில்லேஜில். ஏன்னா யாரும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்க அப்பயே உங்களுக்கு காட்டிக்கும் சுற்றி. இங்கெல்லாம் யாரும் வர்றதில்ல. அவ்வளோ தண்ணி ஆளுங்கிற மாதிரி தெரியுது. இந்த களி இதில் நம்மளுக்கு ஸ்விம்மிங் வர தெரியாது. மீன் இல்லாத ஒரு ஏரியா இதுதான். எவ்வளோ பெருசாக ஆனால் ரொம்ப டைம் வந்து மீன் பிடிச்சிக்கிறோம். எனக்கு ஒன்றும் மீன் கூட கிடைக்கல ஏரியாவில். அவ்வளோ ஃபேமஸ் இது. நம்ம அண்ணாங்கிற சொந்த வில்லேஜ் இது. அவங்க சொல்லிக்குவாரு இந்த ஃபுல் ஏரியிலே ஒரு மீன் கூட இல்லைன்ட்டு. ரொம்ப டைம் வந்து பிடிச்சிக்கிறோம். ஆனால் அந்த போயெல்லாம் கழித்தான் போய்க்கிறோம். எல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் உடைக்கிறாரு எங்கன்னு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஏரியில் ஒரு மீன் கூட பிடிக்கலன்னு போயிட்டு என்னன்னா கிடைக்குதுன்ட்டு. ஆனால் பிளேஸ் மட்டும் ரொம்ப சகதாக இருக்குது. இது என்னன்னா ಇದು ಏರಿಯಾಲಿಂದ ಇದು ಪண்றவங்க ಬೈ ರೈತರಿಗೆ ಆ ಕಡೆ ಹೊಲ ಗದ್ದೆಗಳಿದಾವೆ. ಈ ಕಡೆಯಿಂದ ನೀರು ತಿರ್ಸಿದ್ರೆ ಆ ಕಡೆ ಹೊಲ ಗದ್ದೆಗಳಿಗೆ ನೀರು ಹೋಗುತ್ತೆ. அண்ணா என்ன சொல்றாருனாக்கா, அந்த பக்கம் விவசாயம் பண்றாங்க, அந்த இடத்துக்கு வந்து அது இது பண்ணாக்கா திருப்புனாக்கா அப்படிக்கா தண்ணி போவோம் பாருங்க. அந்த சைட்ல வந்து விவசாயம் பண்றாங்க. அதுக்கோசரம் இந்த சைட்ல வந்துட்டு அந்த இதுக்குது, அது திருப்புனாக்கா அந்த பைப்பு இந்த சைட்ல இருக்குது பாருங்க, அந்த பைப் இது பாருங்க. அந்த பைப் வந்து திருப்பினாக்கா தண்ணி வந்து அந்த சைடில் போவோம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. இப்போ நான் போகிறேன் பாருங்க, அப்படிக்கா இறங்க பஸ் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டாரு. நான் பார்த்துக்கிறேன் மிஸ் தரேன். இப்போ நம்ம வண்டி விட்டு அங்கே போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க. இப்படிக்கா போயின்னுக்குறோம். இப்போ இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து பாருங்க, இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து திருப்புனாக்கா இப்படிக்கா திருப்புனாக்கா தண்ணி வந்து அந்த சைடில் இதுக்குது. அவங்க எல்லாம் ஃபுல் விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து திருப்புனாக்கா அந்த பக்கம் தண்ணி போவோம்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறாரு நம்ம அண்ணா. ஏன்னா அவர் இங்கே தான் இருந்தார் ரொம்ப வருஷமா. ஏன்னா இது அவங்க ஊர் இல்லைங்களா, அவருக்கு தெரியும். நம்மளுக்கு இது பற்றி சரியா தெரில. அவர் சொன்ன வாசம் நான் சொல்லுங்கிறேன். இது வந்து இந்த வால் மாதிரி இது வால் திருப்புனாக்கா தண்ணி அந்த சைடில் போயிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தண்ணி போவோம். தண்ணி போகிற வாசம் இது வந்து ரொம்ப வருஷமா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப பழைய காலத்து இது. ஏன்னா ஊர் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பழைய கால ஊர் இது. இன்னும் வில்லேஜ் அப்படியே தாக்குது, எதுவுமே டெவலப் ஆகல. ஃபுல் வில்லேஜ் அப்படி தாக்குது. நம்ம பாருங்க அந்த சைட்லேருந்து வந்தது. நம்ம அந்த சைடெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க பாருங்க, அந்த சைட்லேருந்து நம்ம வந்திருந்து நம்ம மாங்காய் அறுத்துந்து வந்து மாங்காய் எல்லாம் பாருங்க அந்த சைடில் அறுத்துந்து மாங்காய் பலாப்பழம்லாம் அந்த பக்கம் வந்து அறுத்துன்னு அப்படியே வந்தோம். ஏன்னா இப்படிக்கா வந்து இப்படிக்கா வரதுக்கு எந்த வழியே இல்லை. அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தண்ணி தான். அந்த சைட்லலாம் பாருங்க ஃபுல்லாக தண்ணி வந்துட்டுக்குது. அந்த சைடில் நம்ம போகிறதுக்கு வழி இல்லை. அதனால நம்ம திரும்பியா இந்த சைடில் சுற்றின்னு இப்போ இந்த பக்கம் வந்துக்கிறோம். இப்போ இந்த பக்கம் திரும்பி நம்ம இப்படிக்கா அப்போ போகிறோம். ಅದು ಕೂಡ ಸಮಾನ ಅದು ತಣ್ಣಿ ಏರಿಲ್ಲ எவ்வளோ ஒரு இன்ச்சு கல் இருக்குது பாருங்க. அந்த கல் வந்து எவ்வளோ லெவல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு அங்கே மார்க் போட்டுக்கிறாங்க. நம்ம தூரத்தில் விவசாயம் தெரியல, அந்த கல்லில் மார்க் போட்டுக்கிறாங்க. ஒரு இன்ச் பை இன்ச் மார்க் போட்டுக்கிறாங்க. லெவல் தெரியும், தண்ணி எவ்வளோ இன்ச்சு தண்ணி அதுக்கு வந்து அந்த கல் வச்சிருக்கு. பார்த்துனே போகலாம் பாருங்க, எவ்வளோ ஒரு அழகான வில்லேஜ் இது. இங்கே வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம், ஒன்றும் டென்ஷனே இல்லை. இந்த ஊருங்க இந்த மாதிரி வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இது. எல்லாம் அவ்வளோ அழகாகுது வில்லேஜ் உள்ள. ஏன்னா ஜனம் ரொம்ப கம்மிக்கிற ஊர் வந்து நம்ம ரொம்ப பார்க்குறதே கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து பெங்களூரில் இருக்கிற வாச நம்ம ரொம்ப ஜனத்தோட தான் இருக்கிறோம். ரொம்ப ஜனங்களை பார்த்துக்கிறோம். நம்ம போகிற ஊரெல்லாம் நிறையா ஜனம் பாருங்கள். இந்த மாதிரி வில்லேஜில் அவுட்ரு பெங்களூரில் இந்த மாதிரி வில்லேஜுங்க வந்து ரொம்ப கம்மியாக தாக்குறது. அதுவும் இவ்வளோ ஃப்ரீயாக வந்து வில்லேஜுங்களே கிடையாது பாருங்கள். ஏரியெல்லாம் பாருங்கள், நம்ம அந்த சைடில் வரதுக்கு வழி இல்லை. ஏரி அப்போ உங்களுக்கு சொன்னேன், அந்த பக்கம் வரதுக்கு எந்த வழி இல்லை. அதனால நம்ம திரும்ப சுற்றின்னு வந்தோம் பாருங்கள். எல்லாம் ஈச்சங்காய் மரம், இதெல்லாம் ஈச்சங்காய் மரம். ஏன்னா இது மாதிரி பிக்க முடியாது இது. அதனால தான் எதுனா நம்ம கிட்ட தொரடி எதுனா இருந்துச்சுன்னா அறுத்துந்துக்கலாம். இந்த ஈச்சங்கெல்லாம் வந்து மேலே வந்து முள்ளு மரம் ரொம்ப இது. முள்ளு மரம்ன்ற வாசம் நம்ம பிக்கல. முள்ளெல்லாம் இல்லாத இருந்துச்சுன்னா இந்த மரத்தில் நம்ம ஏறி இருந்துக்குவோம் பாருங்கள். நல்லா க்ளீனாக நல்லா வில்லேஜ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க, எதுவுமே இல்லாத. ஏன்னா இந்த ஏரியில் வந்து மீன் இல்லையா,
ஏரியில இவ்வளோ பெரிய ஏரியில வந்து மீனே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதுதான் ஒரு ரொம்ப பேஜாரா இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஏரியில மீன் இல்லைன்னா எப்படின்னு தெரில. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துக்கிறேன். ஒரு டைம் 2 டைம் வந்துக்கிறேன். வில்லேஜ் ரொம்ப கவனம் இல்லை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்துக்கிறேன். அதோட இப்போ தான் வந்துக்கிறேன். அதான் நம்ம அண்ணா கூப்பிட்டு வந்தாரு, நீ பிளாக் நம்ம ஊரில் வந்து எடுவான்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இந்த ஊருக்கு வந்து நம்ம பிளாக் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா ஊர் மட்டும் ரொம்ப கிளாஸ் ஆகுது. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா ஊருக்கு தெரிய வில்லேஜ். நம்ம இங்கே வந்து இன்னைக்கு கஷ்டக்கிறோம் பாருங்க. மாங்காய் குட்டி சக்கரைக்குட்டி மாங்காய் ஃபுல்லாக, அது மரத்தில் ஃபுல்லாக சக்கரைக்குட்டி சின்ன மாங்காய். ஏறுத்தக்காவாது மரம் அப்படிக்குது. கிணறு இருக்குது. நம்ம ஊர்லலாம் கிணறு மூடி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க கிணறு நம்ம ஊரில் கிணறு பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிணறு வச்சுக்கிறாங்க. இது வந்து தண்ணி வந்து அங்கே போகிறது பாருங்க. அதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுறது பாருங்க. கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. மாங்காய் 2 போல எல்லாம் கீழே வச்சு பாருங்க. எல்லாம் மாங்காய்லாம் கீழே இருந்து சக்கரைக்குட்டி மாங்காய் இது கல்லை தச்சுக்கிறாங்க. சக்கரைக்குட்டி மாங்காய்க்கு மேலே ஏறதுக்கு இடம் இல்லை. அதனால வந்து ஏற முடியல. மாங்காய் கல்லை தச்சு மாங்காய் வந்துருக்கு. கல்லை தச்சுங்க. சின்ன மாங்காய் சக்கரைக்குட்டி மாங்காய். இது ரொம்ப சின்ன மாங்காய். இங்கே பாருங்க, சின்ன மாங்காய் வைத்து தச்சுக்கிறோம். நம்ம அடுத்து வந்த பலாப்பழம் மாங்காய்லாம் ஏற்கனவே வண்டியில் இருக்குது. இதெல்லாம் எடுத்துன்னு போகலாம். பிளாக் பண்ணலாம். இங்கே பாருங்க எல்லாம் பாருங்க. சொர்க்காலாம் பாருங்க. எல்லாம் போட்டு வீட்டுக்கிற மாதிரி இருக்குது. சொர்க்காலாம் பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக சொர்க்கா. இங்கெல்லாம் எல்லாம் இங்கே தான் அழியிறது பாருங்க. இது புளியாங்காய். அங்கே திராட்சை பாருங்க. அது வந்து திராட்சை. நம்ம எப்போ திராட்சை அடுத்து திருடின்னு தான் போகிறது. இல்லைன்னா காசு கொடுத்து வாங்க. யாருன்னா இருந்தால் காசு கொடுத்து வாங்குறோம். யாருன்னா இல்லைனாக்கா பிச்சின்னு போயினே இருக்கிறதா நம்மளுக்கு வேலை. இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம திராட்சை தோட்டத்துக்கு வந்துக்கிறோம். திராட்சைக்குதுன்னு சொல்லிக்கிறாரு. கொஞ்சம் திராட்சைக்கு இது ரொம்ப நிறையா இருக்கும். கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது திராட்சை. ஆனால் அர்த்தா காய் அர்த்தா இன்னும் பாதி பழம் பாதி இதுங்க வருங்க. திராட்சை இது திராட்சை தோட்டம் அது இங்கெல்லாம் இருக்குது. ஆனால் குச்சியாக தான் இருக்குது. திராட்சை அவ்வளோ போட்டுக்கிறாங்க. இப்போ தான் பாருங்க. இப்போ தான் போட்டுக்காங்க திராட்சை. இங்கே இருக்கும். இப்போ தான் திராட்சையெல்லாம் போட்டுக்கிறாங்க. இன்னும் வளரல. ஒயிட் மாதிரி இருக்குது திராட்சை பாருங்க. நிறைய திராட்சை பாருங்க. திராட்சை போட்டுக்கிறாங்க. இன்னும் பல்கில் திராட்சைலாம் இன்னும் பல்குல திராட்சை கம்மியாகுது. எல்லாம் அறுத்துட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விட்டு போயிட்டுருக்காங்க. காயாக்குறது மட்டும் விட்டுக்கிறாங்க திராட்சை இதில். ஏன்னா பாருங்க ஃபுல்லாக திராட்சை தான். நல்லா ஃபுல் திராட்சை போட்டுருக்காங்க. தொட்பாலாப்பூர் வந்தீங்கன்னா திராட்சைக்கு பஞ்சமே கிடையாது. தொட்பாலாப்பூரில் வந்து திராட்சை தான் ஃபேமஸ். நந்தில்ஸ் பக்கம் தொட்பாலாப்பூர் எல்லாம் இந்த சைடில் எங்கே வந்தாலும் உங்களுக்கு திராட்சை போட்டுக்கோங்க. இந்த சீசன்லலாம் தான் நீங்கள் 100 ரூபாய்க்கு தான் கூட மேலே தருவாங்க. ஜாஸ்தி தருவாங்க. நிறையா தருவாங்க. நம்ம நிறையா வாங்கி சாப்பிடுவோம். நம்ம அடுத்து தான் நிறையா சாப்பிட்றது. ஏன்னா யாரும் எல்லாத்துமே அடுத்துன்னு போயிடுவோம். ஏன்னா அவங்க கூட கேட்டு வாங்க முடியாது இல்லைங்களா. யாரு தோட்டத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் எந்த தோட்டத்துல யார் இருக்கிறாரு எந்த டைம்லன்ட்டு. யாரும் இல்லாத டைம்ல வந்து தேடிட்டு போயிடுறோம். பாருங்க திராட்சைக்கு இது கம்மியாக்குது. திராட்சை எல்லாம் அறுத்துட்டுக்கிறாங்க. எல்லாம் இந்த தோட்ட ஓனர் வந்து எல்லாம் அறுத்துட்டு சேல் பண்ணிட்டுக்கிறார். மறுத்துறது வெறும் எந்தெந்த திராட்சை மட்டும் பல்காத இருக்குதோ அது மட்டும் கொஞ்சோண்டு விட்டு போய்க்கிறாரு. அதுவும் ஒன்றும் பல்கலை. எல்லாம் காய் திராட்சை தாங்க பாருங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக தொங்கினுங்க திராட்சை. நான் எவ்வளோ டைம் வந்துக்கிறோம். ஃபுல்லாக திராட்சை ஃபுல்லாக தொங்கினுக்கோம். அங்கே எங்கன்னா உங்களுக்கு போனால் வேற இடத்துல காட்டுறேன். திராட்சை தொங்கினுக்கோம் பாருங்க. இங்கே இருக்குது திராட்சை பாருங்க. திராட்சை ஒன்றும் இதாகல. திராட்சை எல்லாம் திராட்சை இன்னும் பல்கில் ரொம்ப இதாகிடுது. திராட்சை தோட்டம் பாருங்க. இதெல்லாம் திராட்சை. எல்லாம் ஃபுல் திராட்சை தான். நம்ம கைக்கு வந்துச்சு இந்த திராட்சை. இப்போ நம்ம சாப்பிடலாம் இந்த திராட்சை. பாருங்க திராட்சை நம்ம கைக்கு வந்துச்சு. திராட்சை நம்ம சாப்பிட்றோம். நல்லாகுது. எல்லா திராட்சை நல்லா. ஒரு திராட்சை ரொம்ப புளிப்பாக்குது சாப்பிட்றதுக்கு ஆகல. அப்பயே ஒரு திராட்சை எடுத்து ரொம்ப புளிப்பாயிடுச்சு திராட்சை. ஒரு ஆளுக்கு பரவாயில்ல. ஒரு திராட்சை ரொம்ப இதுவாக்குது. இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. போயிடலாம். கிளம்புறதான் பாருங்க. திராட்சை கம்மியாகிற வருஷம் கிளம்பலாம். திராட்சை தான் அடுத்து வந்து ஒரு கவரில் போட்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு. திராட்சை கிடையாதுங்க. பாருங்க திராட்சை
மிச்சம் மீதி இருந்து பிச்சுட்டு இருக்கிற இவரு ரொம்ப காய் திராட்சை இருக்குது, அதனால பிக்கல. நல்ல திராட்சை தான் பிச்சுருக்கோம், காய் திராட்சை இருக்குதுங்க. ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಈ ತೋಟಕ್ಕೆ ಬಂದ್ರೆ 2 ಮೂಟೆ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬೋದು ದ್ರಾಕ್ಷಿ. நெக்ஸ்ட் ಎಲ್ಲ வீக் ಕಾಯಿ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಹಣ್ಣಾಗುತ್ತೆ. இப்போ இந்த காய்க்கு தான் தோட்டத்தில் நெக்ஸ்ட் வீக் வந்தால் 2 மூட்டை திராட்சை அறுத்துன்னு போகலான்னு சொல்லிக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை, 2 மூட்டை அறுக்கிற அளவுக்கு திராட்சை இல்லை இதில், கொஞ்சம் தான் இருக்குது திராட்சை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் திராட்சை தான் நிறைய பாருங்க, தலைக்கிலோ திராட்சை தொங்கும். ஏன்னா கம்மி தாக்குது, கொஞ்சம் காய் கொஞ்சம் திராட்சை இருக்குது, ரொம்பலாம் கிடையாது திராட்சை. இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, நம்ம இருக்கலாம் இங்கே பாருங்க, இங்கே ஒன்று வேற ரொம்ப ஹார்டு இது. இந்த திராட்சை இது வந்து காம்புக்கு இது பாருங்க, இது ரொம்ப ஹார்டு, அவ்வளோ சீக்கிரம் பிக்க ஆகுறதில்ல. பரவாயில்ல, ஓரளவுக்கு சாப்பிடலாம். போதும், திராட்சை தோட்டத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போதும்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம், இன்னும் அப்படிக்கா நிறையா இருக்குது, இன்னும் பிளாக் பண்ணுறது. அப்படிக்கா போயிட்டு நிறையா வீடியோ பண்ணலாம். எல்லாம் டைம் ஆகும், லேட் ஆகினே இருக்கும். நம்ம போயிடலாம் வாங்க, வீடு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ திராட்சை நம்ம அர்த்தன் போயிருக்கிறேன். இப்போ வாங்க, இந்த திராட்சை வரையும் 50 ரூபா தான் கொடுத்து ஆயாக்கு, அவங்க போதுன்ட்டாங்க 50 ரூபா ஆயா.